வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்தரோட பிறந்த தினம். இந்த தினத்தில் நம்ம வீட்டு நிலைவாசல்ல இந்த 2 பொருளையும் சேர்த்து எரிக்கணும். இந்த பொருளை சேர்த்து எரிக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள கந்திஷ்டி நீங்கும், துர்சக்திகள் வெளியில் வரும், எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிர்வு உருவாகும். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அனைத்து தெய்வங்களோட ஆசியும் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினத்தில் பிரபஞ்சத்தோட பேராற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அந்த செயல் சிறப்பாக இருக்கும். அன்று நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி திதி வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே தொடங்குது. வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி 7 நிமிடங்கள் வரை இருக்குது. நம்ம இதை செய்ய போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை தோறுமே நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வச்ச பிறகு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வெளியில் விடுவோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் பெரிய குழந்தைங்க இருந்தாலும் அந்த குழந்தைங்க கூடவே ஏதாவது துர்சக்திகள் வீட்டுக்கு வந்திருக்கும், கந்திஷ்டி இருக்கும், அதெல்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த குழந்தைங்களை நிற்க வச்சு சுற்றி அந்த கற்பூரத்தை வெளியில் விடுவோம். அதே போல தாங்க இதுவும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே, பௌர்ணமி திதி 11 மணி வரை இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே இந்த பொருளை நம்ம எரிக்கணும். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கணும். பிரியாணிக்கு போடக்கூடிய உடையாத இலையாக பார்த்து ஒரு இலை எடுத்துக்கணும். அந்த இலை மேலே ஒரு கற்பூரம் வச்சுக்கணும். இந்த 2 பொருளையும் ஒரு தட்டில் வச்சு இரவு 9 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் வெளியில் போனவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 பொருளையும் ஒரு தாம்பலத்தில் வைத்து நம் வீட்டில் உள்ள அனைவரையும் கிழக்கு முகமாக திரும்பி நிற்க வைத்து இந்த கற்பூரத்தை ஏற்றி அவங்க தலையை சுற்றி 3 முறை, கிளாக் வைஸ் 3 முறை, ஆண்டி கிளாக் வைஸ் 3 முறை சுற்றி அதை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் தெருவில் அந்த இலையோடு அப்படியே இழுத்து வச்சுட்டு வந்துருங்க. அந்த சூடத்தோட இந்த பிரிஞ்சி இலையும் சேர்த்து எரியும். நம்ம வீட்டில் உள்ள அனைவர் மேலேயும் எந்த ஒரு கந்திஷ்டி தீய சக்திகள் இருந்தாலும் அந்த இரவோடு அது வெளியில் போயிடும். இதை செய்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறுமே சூடத்தோட பிரிஞ்சி இலையை இப்படி எரிக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்துமே வெளியில் போயிடும். கந்திஷ்டி நீங்கும், துர்சக்திகள் நம்ம வீட்டை நெருங்காது. இதை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியும்.